கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 2:10, மேத்யூ 2:10. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இப்போ அரண்மனையை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனே அவர்களுக்கு நட்சத்திரம் தெரியுது. அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுது? நம்ம நேற்றைக்கு பார்த்த வசனத்தின்படி என்ன, பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன்னாடி போச்சு. எப்படி? அவங்கள வழி நடத்தி கொண்டு போயிருது. எப்படி இஸ்ரவேல் தேச மக்கள் வனாந்தரத்தில் 40 வருடங்கள் போகும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஞான கண்மலையாய் இருந்து அவங்களுக்கு பின்னாடி செஞ்சாரோ, அதே மாதிரி இங்கே இந்த நட்சத்திரம் என்ன பண்ணுகிறது? பிள்ளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளையாய் பிறந்த அந்த வீடு போய் சேர்ற வரைக்கும் அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகிறது. முதல்ல அவர்களுக்கு ஏன் இந்த சந்தோஷம் வந்ததுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். முதல்ல அவர்கள் என்ன பண்ணாங்க? எருசலேமுக்கு வந்த உடனே அவர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி, எருசலேம்னா இதுதான் ராஜா பிறக்கிற இடம், ராஜா எங்கே பிறப்பாரு? அரண்மனையில் பிறப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க அரண்மனைக்கு போயிட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு அது என்ன தெரியல, அரண்மனையில் இருந்த நாட்களில் தான் அவங்களுக்கு புரிஞ்சது, இல்லை ராஜா இங்கே பிறக்கவில்லை. இவங்க எவ்வளவு காலம் அங்கே அரண்மனையில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் நினைக்கிறாங்க போனாங்க, இன்னைக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்துட்டாங்க. கிடையாது. ஏன்னா இந்த பெரிய ஏரோது பிள்ளைகளை கொலை செய்ய சொல்லும்போது எத்தனை வருடத்திற்குரிய பிள்ளைகளை கொலை செய்ய சொன்னார்? 2 வயது வரை உள்ள பிள்ளைகள். அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருஷ காலம் அவர்கள் எங்கே இருந்திருக்கணும்? இந்த அரண்மனைக்குள்ளே இருந்திருக்கணும். அப்போ சிந்திச்சு பாருங்க. அதாவது கர்த்தருடைய வழிநடத்துதல்ல நட்சத்திரத்தை பார்த்து வந்தவங்க இப்போ அரண்மனையில் வந்து ஒரு சிறையிருப்பு போல இருக்கிறாங்க. ஆனால் அது அரண்மனை, ஆனால் சிறையிருப்பு. எப்படி? நல்ல வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறல. அப்போ அது என்னவா இருக்குது? ஒரு சிறையிருப்பாக இருக்குது. ஆனால் அந்த சிறையிருப்புலேருந்து வெளியே வந்த உடனே மறுபடியும் கர்த்தருடைய வழிநடத்துதலை பார்க்குறாங்க. அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன வருது? சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு சந்தோஷம். அரண்மனைக்குள்ளே இருக்கும்போது இல்லை. அரண்மனையில் நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல வசதி இருக்குது, எல்லாம் அவங்க பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குது, ஆனால் சந்தோஷம் இல்லை. ஆனால் அரண்மனையை விட்டு வெளியே வந்த உடனே அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். எப்படி? ரொம்ப அழகாக நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கிறதா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அப்போ என்ன? தேவனுடைய நோக்கத்து, தேவனுடைய வழிநடத்துதல் நடக்கும்போது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அரண்மனையில் இருந்தது போல இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் அநேகர் இருக்கிறாங்க. எப்படி? நல்ல பிஸ்னஸ் போகுது, நல்ல ஊழியம் போகுது, நல்ல வேலை போகுது, எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது, ஆனால் சந்தோஷம் இல்லை. இப்படி நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா? அண்ணே எனக்கு தூங்க முடியல, நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், நான் ஊழியம் பார்க்குறேன், பெரிய சபை வச்சுருக்கிறேன், என்னால் தூங்க முடியல. நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன், நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆனால் என்னால் தூங்க முடியல. என்கிட்ட எல்லா காசு இருக்குது, மெத்த இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை. நான் நல்ல வேலை பார்க்குறேன், நான் நிறைய காசு சம்பாதிக்கிறேன், நல்ல வீடு வச்சுருக்கிறேன், மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அது ஒரு சிறையிருப்பாக இருக்கிறத நீங்கள் உணர்றீங்களா? எனக்கு அருமையானவர்களே, வசதி வாய்ப்பு என்பது அது எப்போ தெரியுமா உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும்? நீங்கள் கர்த்தருடைய திட்டத்தில் கர்த்தருடைய காரியத்தை செய்யும்போது மாத்திரம்தான் அது உங்களுக்கு சந்தோஷம். இல்லைன்னா அது ஒரு சிறையிருப்பே. அப்போ எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை உங்கள் ஊழியத்திலேயோ இல்லை உங்கள் தொழிலையோ இல்லை உங்கள் வேலையிலையோ இல்லை உங்கள் குடும்பத்திலேயோ நீங்கள் சிறையிருப்பு போல இருக்கிறீங்க, எல்லாம் இருந்து எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை, எல்லாம் இருந்தும் எனக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாக இருந்தால் இன்றைக்கு மனம் திரும்பி
கர்த்தருடைய வழி நடத்துதலுக்குள்ள வருவதற்கு வந்தீங்கன்னா, கர்த்தர் இரக்கமுள்ளவராய் அந்த சாஸ்திரிகளுக்கு மறுபடியும் அடையாளத்தை கொடுத்து அந்த பிள்ளை இருக்கக்கூடிய வீடு வரை கொண்டு போய் சேர்த்தாரே, அதே போல உங்களை வழிநடத்த தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க மனம் திரும்பி உங்கள் சிறையிருப்பை விட்டு வெளியே வரும்போது நிச்சயமாக தேவன் தம்முடைய திட்டத்தில் உங்களை வழி நடத்துவார். அதை செய்ய ஆயத்தமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரும் சிறையிருப்பில் இல்லாமல், ஆமாண்டவரே, அதிலிருந்து வெளியே வந்து உம்முடைய வழிநடத்துதலின்படி சந்தோஷமாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.